சென்னை டிபி சத்திரத்தில் வெள்ளம் போய் ஃப்ளட் ஆகிருக்கு. அந்த நிவாரணம் பொருளை வந்து நம்ம தளபதி இன்னைக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி தலைவருக்கு. சேவை செய்துக்க மக்களுக்கோசரம் பிறந்த ஒரே ஒரு தலைவர், நம் கண்ணுக்கு முன்னால் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரே ஒரு பெரும் தலைவர் என்றால் நம் டிவிகே தலைவர் விஜய் அண்ணா. இன்றைக்கு அவர் மேலே பல வேறு விமர்சனங்கள் வருது. என்ன வரணும்னா, அவரும் மக்களிடம் போய் பார்க்கல, களத்தில் இறங்கலைன்னா களத்தில் இறங்க முடியாதான்றதில்ல, களத்தில் இறங்கினால் வெள்ளத்தோட இன்னும் ஜாஸ்தி நிறையா பேருக்கு பாதிப்பாகும். ஏன்னா இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அவர் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பல லட்சம் பேர், பல்லாயிரம் பேர்கள் அங்கே வந்து சேருவாங்க. சேரும்போது ஆல்ரெடி அங்கே தண்ணி ஃப்ளட் ஆகிருக்கு, அவ்வளோ இருக்குது. மேபி எதனா மக்களுக்கு பாதிப்பாகலாம், எதனா அவங்களுக்கு எப்படி அவங்க எதனா வந்து உயிர் சேதமாக வந்து டிபி சத்திரம் அவங்களெல்லாம் அங்கிற மெம்பர்ஸ் எல்லாம் கேதர் கூப்பிட்டு அங்கேருந்து பணியூருக்கு போய் கூட்டின்னு போய் எல்லா நிவாரண பொருள்களாம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் எல்லாருக்கிட்டையும் கலந்து பேசி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. என்ன ஒரு விஷயம் கொடுத்தாருன்னா ஸ்டேட்மெண்ட், என்னால் அங்கே வரணும் தான் நான் ஆசைப்பட்டேன், பட் என்னால் அங்கே வர முடியல. ஏன்னால் அங்கே வர முடியலன்னா அங்கே வந்து நான் க்ரௌட் ஜாஸ்தி ஆகிடும். க்ரௌட் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஏற்கனவே எல்லாம் கஷ்டமாக இருக்காங்க, வெள்ளம் ஃபுல்லு, எல்லார் வீட்டில் வெள்ளம் எல்லாம் போய் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால் வந்து அங்கே நான் வந்தது தவிர்த்தேன். இது வந்து சொன்னார் யார், நம்ம தலைவர். இதை வந்து கட்சிகள் வந்து எப்படி சொல்கிறதுனா, விஜய் 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 இப்போது இன்னைக்கு விஜய் வரலன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் விஜய் வந்து எவ்வளோ விஷயத்துக்கு குரல் கொடுத்த விஷயத்துக்கெல்லாம் இந்த கட்சிக்காரங்க போல, எவனும் போல. ஏன்னா அத்தை வந்து நம்ம கேட்கணும், ஏன்னா போலன்னு. அப்போது வந்து அவங்களால சொல்ல முடியாதா? இதே வந்து எவ்வளோ விஷயத்துக்கு போயிருக்கிறாரு. நம்ம சொல்லி தான் தெரியணும் இல்லை, மக்களாக நீங்கள் பார்த்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு விஜய் அண்ணா இது போல் அது போலன்னு சொல்லி பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணுறாங்க. எதனா ஒரு விஷயம் கிடைக்கும். இது ஒரு விஷயம் சின்ன துரும்ப பெருசாக பார்க்குறாங்க. ஆனால் ஆலமரத்தை அசைக்க முடியாது. கூட சொல்கிறேன், டிவிக்கு இளைஞர்கள் கவர்மெண்ட்டு இன்னைக்கு சொல்கிறேன் பாரு, கவர்மெண்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் டிவிக்கு இளைஞர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டியது. இதே டிஎம்கே கட்சி தொண்டர்கள்லாம் எங்கே போனாங்க? ஏடிஎம்கே கட்சி தொண்டர்கள்லாம் எங்கே போனாங்க? ஐயோ சீமான் அவ்வளோ பேசுகிறாரு, அவரு எங்கே? இன்னைக்கு டிவிகே கட்சி தொண்டர்கள் பண்ண சேவை ஒரு வீட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் அவங்களால முடிந்தது என்ன இருக்குதோ அவங்களால பண்ணுறாங்க. அவங்களால எவ்வளோ முடியுமோ அவங்க சக்திக்கு மீறியும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், டிவிக்குன்ற ஒரு பவர், மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்துட்டா இளைஞர்களால ஒரே ஒரு முடிவு தான். யார்? ஒரு முகம், டிவிகே விஜய் தலைவர், அவர் முகம், டிவிகே மெம்பர். அவங்க சேவை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா, ஒரு தடவை அவங்க முடிவு பண்ணிட்டா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தளபதியோட தொண்டர்கள் பிளட். ஸோ இந்த பதிவு என்னத்துக்குன்னா, ஃபேக் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு விஜய் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாது. விஜய் ஒரு அரசியலுக்கு இன்றைக்கு ஒரு விஜய் அரசியல் தான் இன்றைக்கு இப்போது ப்ரெசண்டாக நம்ம பார்த்துன்னு இருக்கோம். டிவிக்கே எங்கே இருந்தாலும் மக்கள் பணி செய்வார்கள். டிவிக்கை மக்கள் பணி செய்யறதுக்காகவே பிறந்த ஒரு கட்சி. பிறந்த குழந்தை எப்பவுமே ஆக்டிவாக இருக்குமா தெரியாது. ஆனால் டிவிக்கு பிறந்த குழந்தையில இருந்து எல்லாமே வேலை செய்கிறாங்க. கருவில் இருக்கும்போதே எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்த ஒரு கட்சி. ஏன் கருவில் இருந்ததுன்னா, கருவுன்றது வந்து விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, குழந்தைன்றது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு. ஸோ இரண்டுக்கும் வேறு அர்த்தங்கள் உண்டு. யாரும் வந்து இதுக்குள்ளே போட்டு குழைப்பு வேண்டாம். இன்றைக்கு சென்னையில் நிவாரண பொருளை கொடுத்து எல்லாம் இது பண்ணார். திருவண்ணாமலையில் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு செய்தி, துக்க செய்தி. மக்கள் எல்லாம் சொல்கிறேன்னா, இந்த டைமில் நீங்கள்லாம் வந்து ஸ்ட்ராங்காகவும் மென்டல் ஹெல்த்தாகவும் இருந்து கண்டிப்பாக இயற்கை ஃபேஸ் பண்ணி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, பட் வி கேன் சர்வைவ். உங்களுக்கு மன தைரியம் இருக்கணும். கண்டிப்பாக உதவிகள் வந்து சேரணும். ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன். எல்லா கடவுளும் நான் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கோசரம்
நான் கண்டிப்பாக எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டுறேன் உங்களுக்கு உதவி செய்ய டிவிகே மெம்பர் எப்பவுமே இருப்பார் என்று நான்